என்னடி வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரம்? ஆமாண்டி, நேரமாச்சுன்னா வீட்டுல தேடுவாங்க. சும்மா ஒரு காபி சாப்பிட்டுட்டு போயிடலாம். நோ, அதெல்லாம் வேண்டாம், நான் போகணும். சின்ன பப்பா ரொம்பதான் பயப்படுறான். வாடினா சரி, உங்களுக்காக வரேன். ஏண்டி சாரு, எப்ப பார்த்தாலும் நம்ம ராணி காப்பியை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாளே. அதானே பில்லு குடுக்கணுமே பயப்படுறியா? பில்ல வேணா நாங்க தரோம், நீ சாப்பிட்டுடி. பில்லுக்கு நான் பயப்படலடி, எங்க அப்பா அம்மாவுடைய சொல்லுக்கு தான் பயப்படுறேன். காஃபி சாப்பிட கூட நான் ஹோட்டலுக்கு வரேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாரு. சங்கர், அதோ அந்த ஸ்வீட் 18 உட்கார்ந்துகிட்டு இருக்க, எப்படி நல்லா இருக்குல்ல? அந்த மேக்ஸியா சொல்ற மடையா ப்ளூ தாவணியில மஞ்சள் ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு அழகா பியூட்டி குயின் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காள, அவளை சொல்றேன்டா. அவ உண்மையிலே குயின் தான்டா. என்னடா சொல்ற? அவ பேரே ராணிதான். தேஷாம், மத்த பெண்களை உன் வலையில ஈஸியா சிக்க வைக்கிற மாதிரி இவகிட்ட நடக்காது. வீணா ஏண்டா எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடுற? என்ன பொறுத்த வரையில எட்டாத பழம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன் பார்வதி, ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணுக்கு காலேஜ் 3:30 மணிக்கு விட்டா வீட்டுக்கு வந்து சேர 1.5 மணி நேரம் ஆகுமோ? அது வந்துப்பா, என் தோழிங்க எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல காஃபி சாப்பிட போயிருந்தேன். உன் பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நீ காஃபி போட்டு தரது இல்லையா? தராங்கப்பா, ஆனா என் சிநேகிதங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னு தான் இன்னைக்கு காலேஜ்ல தோழிகள்லாம் கார் சாப்பிடலாம்னு கூப்பிடுவாங்க. நாளைக்கு ஒரு கிளாஸ் கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போறான்னு கூப்பிடுவாங்க. இப்படி அவங்க சொல்றதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டே போனா ஒரு பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை 4 பேர் மதிக்கிற மாதிரி அமையாது, மிதிக்கிற மாதிரி தான் அமையும். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்கப்பா. நாளையில இருந்து காலேஜ் விட்டது நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? வாடி, பழக்கம் போல காசு சாப்பிட்டு போவேன். நான் வரலடி, காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வரேன்னு காலையிலேயே சொல்லிட்டு வந்தேன். எனக்காக அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா? பை பை பை. இந்த காலேஜ்ல BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ராணிங்கிற ஒரு பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா மிஸ்டர் சதாசிவம் கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஜெனரல் ஹாஸ்பிடல் சேர்த்திருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் மக ராணி கிட்ட சொல்லி உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அப்படியா? அந்த ராணி நான் தாங்க. அப்படியா? சீக்கிரமா வாங்க. பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவர் உயிருக்கு எந்த நிமிஷத்திலும் ஆபத்து ஏற்படலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் கெட் இன். குயிக், சீக்கிரம் புறப்படுங்க. யார் நீங்க? எங்க அப்பா ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு போய் சொல்லி ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மேரா தோஸ்த், நீங்க மேலே இருங்க, இவளை நான் பாத்துக்கிறேன். இங்கிருந்து இவ தப்பிச்சு போயிடுவாங்கிற அனாவசியமான பயம் உங்களுக்கு வேணாம். அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. வராதீங்க, கிட்ட வராதீங்க. ஐயோ, அட பாவி, விடு. விடு, விடு. இத விடு. என்னங்க, வழக்கமா 4 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டு வந்துடுற நம்ம பொண்ணு இன்னைக்கு ராத்திரி 10 மணி ஆயும் வரலையே. என்ன பண்ண சொல்ற? எங்க போய் தேட சொல்ற? போலீஸ்லயாவது ரிப்போர்ட் கொடுங்களேன். வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை காணோம்னு நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது ஒண்ணுதான்,
நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு படுகொலி விட்டதும் ஒண்ணுதான். அப்ப என்னதான் செய்ய போறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? கதையை சொல்லி முடிச்சதும் கண்ணீர் விட்டு கவலைப்பட வேண்டியவ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்க. அழுது அழுது அழுத்து போயிட்டேன். இப்ப என் கண்கள்ல கண்ணீர். நோ ஸ்டாப். உங்க சொந்தக்காரங்க யாருமே உனக்கு உதவி செய்ய முன் வரலையா? என்ன பெத்தவங்களே இந்த உலகத்தை விட்டு போயிட்ட பிறகு எந்த சொந்தக்காரனும் அவங்க ஃபேமிலியோட என்ன சேர்த்துக்க தயாரா இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். இப்பதான் தினமும் ஒவ்வொருத்தன் புதுசா சொந்தக்காரன் ஆயிட்டு இருக்கானே. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடுன்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? அடடே, நீங்களே வசனக்கர்த்தா வச்ச உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் என்னதான் ஆச்சு? காலம்தான் யாருக்காவும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லையே. என் வயித்துல ஒரு கரு உண்டாயிடுச்சு. விதைய அந்த 3 அயோக்கியங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா விளைச்சல நான் தானே அறுவடை செஞ்சாகணும். விரும்பாத கருதா வேண்டானா விலகிடவா போகுது. கரெக்டா 10ஆம் மாசம் ஒரு சுபயோக சுபதினத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள்லயே போலியோ அட்டாக் ஆயிடுச்சு குழந்தைக்கு. கால் விளங்காத அந்த குழந்தைக்கு வைத்தியம் செய்யத்தான் அந்த காலேஜ்களா இருந்த ராணி இப்ப கால்களா மாறிட்டா. இதுதான் இந்த கிரேட் ராணியோட சரித்திரம். எப்படி என் கதை நல்லா இருக்கா? சினிமாவா எடுத்தா சில்வர் ஜூப்ளி ஓடுமா? ஓகே, கொஞ்சம் இத வந்துடுறேன். ராணி, இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சு. 5000? ஏ ரேட்டே 500 ரூபாய் தான் சார். பரவாயில்ல, வச்சு. என் சதையை விட என் கதை ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பாய். பாய். டைரக்டர் சார், மூலக்கதை யார் பேர்ல போடுவீங்க? நிச்சயமா உன் பேர்ல தான். நோ சார், என் பேர்ல போடாதீங்க. சினிமாவா எடுத்தா ஒரு டிக்கெட் அனுப்புங்க. ஏன்னா என் கதையும் காவியமா திரையில வருதே. இது இது இதை விட பெரிய செய்தி இந்தியாவிலே இல்லம்மா. ஆமா, பாடி யாருக்கு? எனக்குதான். உனக்கா? என்னது? இல்லம்மா, உன் சைஸுக்கு பாடி இல்லன்னு சொன்னேம்மா. இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு தான் போட்டுக்க. இப்பயே அவசரப்படுறேன். சத்த போயா. இதுவும் வாங்கலியா? இன்னைக்கு என்ன வியாபாரம் இப்படி மப்பு மந்தாரமா இருக்கு? வருது கவனி. பாடி இருக்கா? இது என்ன தவக்கடங்க? பாடி கேக்குற? அட பிரேசரி கேட்டேன். பின்ன இங்க போண்டாவா விக்கிறான்? ஆமா, யாருக்கு? எனக்கு. போடி போடா போடி. இந்த அங்கெல்லாம் கை வைக்காத ஒரு மாதிரி ஆகுது. ஆமா, சைஸ் என்ன? 32, 34. இதுல ஒண்ணு அதுல ஒண்ணா? இல்ல, 1, 2. அப்படி யாருக்குமே வராதுடா. இந்த இதுல துப்பு. எப்பவுமே வாயில இருக்கிறத முழுங்கிடணும். முழுங்கிரு. இந்த காலத்து பசங்க ரொம்ப சீப்பா போயிட்டானுங்க. மாணிக்கம், இந்த கிராக்கிங் கவனி. யாருக்கு என்ன வேணும்? ஏதாவது கொடுப்பா. ஏதாவது கொடுக்கவா? இவர் இதுக்கு வந்தவர். இவனுக்கு இப்படி ஒரு கிராக்கியா? ஏற்கனவே ஆளு வீக்கு. தலையெழுத்த யார மாத்த முடியும்? இந்தாங்க, இதுக்கு போஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கையை பிடிச்சு கூப்பிட்டாலே எங்க வேணாலும் வருவான். கூட்டு போங்க. அவரை திட்டாதீங்க, என் மனசு புண்படுது. மனசு புண்படுதா? அப்புறம் பாடி எங்க மாட்டுவா? போக வர்றது. அவன் 19 கலைமா, வெறும் 9 கலைனா. அட, என்ன இது?
எப்ப நான் டாக்ஸியை கூப்பிட்டாலும் நீங்களே வரீங்க? சாரி மேடம், நான் வர நேரத்துல தான் நீங்க டாக்ஸியை கூப்பிடுறீங்க. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல, உட்காருங்க.